இமேஜின் பண்ணுங்க. நீங்க எப்பயும் போல உங்க ஆஃபீஸ்ல உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மேனேஜர் உங்கள கூப்பிடுறாரு. நீங்க ஐய்யய்யோ! இன்னைக்கு என்ன தப்பு பண்ணமோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டே பயந்துகிட்டே உள்ள போறீங்க. ஆனா உள்ள போன உடனே அவங்க உங்ககிட்ட ஒரு என்வலப் குடுக்குறாங்க. நீங்க அத ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு செம ஷாக்கு. வேர்ல்ட் டூர் டிக்கெட். சும்மா இமேஜின் பண்ணுங்க அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க அத பார்த்து கன்ஃப்யூஸ்டா உங்க மேனேஜர பார்க்குறீங்க. அவர் சொல்றாரு, "நீ பண்ண வொர்க்குக்கான ரெகக்னிஷனா உனக்கு நாங்க இத தர்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனே ஏர்போர்ட்க்கு ஓடிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்தியால பண்ற சில விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு நெனைக்கிற விஷயம், அப்ராட்ல நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபைன் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 கண்ட்ரீஸ்ல இருக்க ஷாக்கிங்கான லாஸ். ஹாய், நான் உங்க தேவி. இது தேவிஸ் இன்சைட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இங்க காமன் அப்படின்னு நெனைக்கிற விஷயம், அப்ராட்ல போனா இல்ல சில கண்ட்ரீஸ்ல அதுக்கு எல்லாமே பயங்கரமான ஃபைன் இருக்கு அப்படின்னு நம்மளால நம்ப முடியுமா? அப்படியாப்பட்ட ஒரு 10 கண்ட்ரீஸ் பத்தி, அதுல இருக்க லாஸ் பத்தியும் நம்ம பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க கண்ட்ரி வந்து சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல வந்து சிவிங்கம்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. என்னது சிவிங்கம் பேனா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்மளுக்கு சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்ன? அங்க இருக்க கிளீனான சிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிஸ்ட் பிளேஸ். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க கிளீனா வச்சிருப்பாங்க அந்த என்வாயர்மெண்ட். இப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா 1919ல இந்த சிவிங்கம்னால அவங்க கண்ட்ரி ரொம்ப அன்கிளீனான இல்ல அன்ஹைஜீனிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் எல்லாருமே சிவிங்கம் சாப்பிட்டுட்டு கவர்மெண்ட் பஸ்லயும் இல்ல கவர்மெண்ட் ட்ரெயின்லயும் பார்க்கோட பெஞ்ச்லயும் இல்ல ரோட்லயுமே அதை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அன்ஹைஜீனிக்கான ஒரு சிச்சுவேஷன் கோ த்ரூ ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து சில மெடிக்கல் ரிலேட்டடா இருக்க சிவிங்கம்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா சிவிங்கமையும் பேன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நடந்து வந்ததுனால இப்ப 2026ல பார்க்கும்போது சிங்கப்பூர் தான் வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நேம் பண்றாங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த சிவிங்கமோட இம்போர்ட்டை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில மெடிக்கல் ரிலேட்டடா இருக்க சிவிங்கம்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் இல்ல மத்த சிவிங்கம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்றாங்க. இதுக்கான லீகல் பேசிஸா ரெகுலேஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆக்ட் கீழ இருக்கிற ரெகுலேஷன் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன் 1992ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து பப்ளிக் பிளேஸை கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுனால இந்த லாவை கொண்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதை பார்க்க என்னதான் சீரியஸா இருந்தாலுமே இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணினாலுமே இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அங்க வந்து சிங்கப்பூர் வந்து இவ்வளவு கிளீனா இருக்கிறதுக்கான இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் மென்ஷன் பண்றாங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது தாய்லாந்து. தாய்லாண்ட கரன்சியை நம்ம கால் பட்டுருச்சுன்னா அதுக்கே நம்ம மேல கேஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 100 பேட் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தெரியாம ஏதோ ஒரு காத்தடிச்சோ இல்ல என்னமோ பறந்து போயிடுது. நம்ம அதை ஸ்டாப் பண்றதுக்காக நம்மளோட நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி இருக்கும்? டக்குனு அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, கால வச்சு நம்ம அத புடிப்போம். கரெக்ட்டா? அப்படி நம்ம கால வச்சு புடிக்கிறதுனால கூட போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணி நம்ம மேல கேஸ் போடுறதுக்கோ, இல்ல ஃபைன் பே பண்ண வைக்கிறதுக்கோ நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட லீகல் பேக்ரவுண்டா செக்ஷன் 112 ஆஃப் தாய் கிரிமினல் கோட் லெசே மெஜஸ்டி லா அப்படின்னு ஒரு லா கீழ அவங்க இத ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கவனிச்சுட்டு வராங்க. இந்த லா கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, அங்க கரன்சி நோட்ல வந்து அவங்க கிங்ஸோட போர்ட்ரேட் போட்டிருக்கும். கிங்ஸோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கும். சோ இத வந்து கால வச்சு மிதிக்கிறதுனால அங்க இருக்க ராயல் ஃபேமிலியே இல்ல அங்க இருக்க கிங்க நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இது ஒரு டூரிஸ்டா இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அவங்க அந்த கரன்சி மேல கால் படக்கூடாது. இல்ல அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா கிழிக்க கூடாது. இல்ல கிரஷ் பண்ணி போடக்கூடாது. இது மாதிரி எல்லாம் போட்டா ஒரு லீகல் கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது பயங்கரமான ஃபைன் அளவுக்கு கூட போகலாம். இல்ல ஜெயில கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜப்பான். நான் சொல்ல போற இந்த லா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இது கொஞ்சம் புதுசா இருக்கா மாதிரி இருக்கும். இது என்னன்னா இப்போ நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனா கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் உங்கள ஸ்டாப் பண்ணி உங்கள வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கு. ஏன்னா ஜப்பான் ரோட் டிராபிக் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் படி அந்த காருக்குள்ள இருக்க யாரு ட்ரிங்க் பண்ணி இருந்தாலுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அவங்க மேல லீகலான கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா அங்க இருக்க பீப்புள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறதுனால அங்க வந்து ரோட் சேஃப்டியை ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்க வந்து ஆக்சிடென்ட் அப்படி எல்லாத்தையும் குறைக்கணும், ஆக்சிடென்டோட பெர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல வந்து நைட் ஆச்சுன்னா நீங்க எந்த சத்தமும் போடக்கூடாது, ரொம்ப லவுடான சவுண்ட் போடக்கூடாது அப்படின்னு உங்களால நம்ப முடியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் நைட் எல்லாம் ஆச்சுன்னாதான் எல்லாரும் கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கணும் நைட் ஆனா. சரி, ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? மவுண்டன்ஸ், அமைதியான இடம், பச்சை பசேல்னு இருக்க ஒரு பிளேஸ். கரெக்டா?
இப்படி இருக்க பிளேஸ்ல அங்க இருக்க பீப்புள் எல்லாருமே பீஸ தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ இதனால நைட்ல ரொம்ப ஹெவி சவுண்ட் குடுக்குற ட்ரில்லிங் மெஷின்ஸோ, இல்ல வாஷிங் மெஷினோ, இல்ல மிக்ஸியோ, இல்ல அந்த மாதிரி ரொம்ப சவுண்டா குடுக்குற எந்த விஷயமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஸ்விட்சர்லாந்து போகிறப்போ சவுண்ட குறைச்சுக்கணும். நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போறது யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், யுஏஇ, துபாய் அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட மைண்ட்க்கு என்ன ஞாபகம் வரும்? புர்ஜ் கலிஃபா, ஜீப் சஃபாரி, ஸ்கை டைவிங், பெரிய பெரிய மால்ஸ், அப்புறமா கோல்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். கரெக்ட்டா? இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல ரோட்ல சண்டை போடுறோம், இல்ல மத்தவங்கள ஏதாச்சும் அப்யூசிவான லாங்குவேஜ்ல கூப்பிடுறோம், இல்ல அவங்க மேல ஏதாச்சும் நம்ம வந்து அப்யூசிவான சிம்பிள் காட்டுறோம், இல்ல அவங்கள பார்த்து ஏதாச்சும் நம்ம மார்க் பண்ணி சிரிக்கிறோம் விஷயத்துல நான் கூட லீகல் கேஸ் நம்ம மேல ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக லீகல் பேசிஸ் ஃபெடரேஷன் டிகிரி லா 31 ஆஃப் 2021, அதாவது யுஏஇ பீனல் கோட், இங்க வந்து பப்ளிக் இன்சல்ட் இல்ல கிரிமினல் இன்டிமிடேஷன் இல்ல கிரிமினல் ஒஃபென்ஸ் இதுவான ஆக்ட் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல லா சூட் ஃபைல் பண்ணலாம். சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, துபாய் அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு நாளைக்கு thousands ஆஃப் டிராவலர்ஸ் வருவாங்க, டூரிஸ்ட் வருவாங்க. அங்க வந்து டிஃபரெண்ட் கல்ச்சரல் ஆளுங்க வருவாங்க, இல்ல டிஃபரெண்ட் ரிலீஜன் கொண்ட ஆளுங்க வருவாங்க. இவங்க எல்லாருமே சேர்த்திருக்க ஒரு இடத்துல பப்ளிக் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒருத்தவங்களை பார்த்து அஃபென்சிவா நம்ம பேசுறோம், இல்ல அஃபென்சிவான கெஸ்டர் நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம ஜெயில போடுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே யுஏஇல இருக்கு. இதனாலதான் யுஏஇ ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யுஏஇ போற மாதிரி இருந்தா நம்ம ஆங்கர் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். நம்ம லிஸ்ட்ல 6th இருக்கிறது ஜெர்மனி. ஜெர்மனின்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அங்க இருக்க ஹைவே சிஸ்டம் பத்தி தான். சில மீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த ஃபியூவல் தீர்ந்து போச்சுன்னா நம்ம ஜெயிலுக்கு போகணும் ஜெர்மனில அப்படின்னு. ஆனா அது ஒரு பாதி கரெக்ட்ன்னு சொல்லலாம். பாதி கரெக்ட், பாதி தப்பு. இது ஏன் நம்ம சொல்றேன்னா, இதுக்காக லீகல் பேசிஸா ஜெர்மன் ரோட் டிராபிக் ரெகுலேஷன், இந்த ரெகுலேஷன் படி நம்ம திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்றோம் ஆட்டோபேன்ல இல்ல ஏதாச்சும் ஒரு ஹைவேஸ்ல நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ரொம்ப டென்ஷன் பில்ட் ஆகும். படி ஆட்டோபேன்ல அன்னெசரியா நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்றோம் இல்ல ஸ்டாப் பண்றோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வெஹிக்கிளே ஸ்டாப் ஆகுது அப்படின்னுட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்றதுனால இங்க வெஹிக்கிள் எல்லாமே ரொம்ப வேகமா போயிட்டு வரும். ஹைவேங்கிறதுனால நம்மளுக்கு நார்மலாவே தெரியும்ல, ஹைவேங்கிறதுனால வெஹிக்கிள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு வரும். அதுவும் இல்லாம இங்க டர்ன்ஸ் அப்படி எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்கு. சோ முன்னாடி போற வெஹிக்கிள் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகுது அப்படின்னா பின்னாடி வர வெஹிக்கிள் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதனாலதான் ஜெர்மனில நம்ம கார் டிரைவ் பண்றோம் இல்ல ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்றோம் அப்படின்னும் போது ஃபியூவல் டேங்க் இல்ல ஃபியூவல் மீட்டரை வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணி பாக்கணும் அப்படின்றாங்க. இல்லனா நம்ம அதுக்காக திரும்ப நம்ம நிறைய ஃபைன் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து ரோட் சேஃப்டியை வந்து மீறும் அப்படின்றதுனால நம்மளுக்கு மேல நிறைய கேஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இத்தாலி. இத்தாலி அப்படின்னு நான் சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ரோம், கொலேசியம், வெனிஸ், இப்படியாப்பட்ட ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரலாம். சோ இப்படியாப்பட்ட ஹிஸ்டரி நிறைஞ்ச ஒரு ஊரா இருக்க இத்தாலியில நம்ம போயிட்டு கொலோசியம்ல ஸ்கிராச் பண்றது, நம்ம கோவில் எல்லாம் கோயிலோட செவத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிறது, இல்லாச்சும் மவுண்டன் ஏற போகும்போது ஒயிட் பெயிண்ட்ல ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்காம டூரிஸ்ட் வந்து அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வரப்பட்ட இந்த லா தான் லீகல் பேசிஸ் இட்டாலியன் கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் கோட் அப்படின்ட்டு அங்க ஒரு லா கொண்டு வராங்க. இந்த லா மூலியமா இந்த லா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இந்த கொலோசியம்ல போயிட்டு அவங்க பேர் எழுதுறது இல்ல ஸ்கிராச் பண்றது அப்படியே பட்ட சில டேமேஜ் எல்லாம் பண்றதுனால அங்க இருக்க இத்தாலி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது, நாங்க வந்து ஹிஸ்டரியை வந்து ரொம்ப பாதுகாக்கிற ஒரு ஊரா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நடந்தா அது டூரிஸ்டாவே இருந்தாலும் அவங்க மேல நாங்க ஒரு பெரிய ஃபைன் பே பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. நம்ம போக போற பிளேஸ் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச பிளேஸ் பிரான்ஸ். பிரான்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஈஃபில் டவர், ஃபேஷனுக்கான ஒரு ஊரு, பாரிஸ், இப்படி எல்லாம் ஞாபகம் வரலாம். பிரான்ஸ்னா இது மட்டும் இல்லாம வேர்ல்டுலயே ஒரு பெஸ்டான ரயில்வே ரூட் இருக்கிற ரயில்வே சிஸ்டம் வச்சு மெயின்டைன் பண்ற ஒரு ஊரு அப்படின்னு சொன்னா பிரான்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ இப்படியா இருக்கும் போது நம்ம இங்க நார்மலா ரோட் இப்ப நம்ம ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா யாரும் மோஸ்டா சில பேரு தான் அந்த பிரிட்ஜ்ல ஏறி கிராஸ் பண்ணுவாங்க, இல்ல எஸ்கலேட்டர்ல லிஃப்ட் அந்த மாதிரி கிராஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ட்ராக்லயே கிராஸ் பண்ணிட்டு போறதை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் நம்ம இந்தியால. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரான்ஸ்ல பண்றோம் அப்படின்னா நம்ம மேல கேஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதுக்கான ஒரு லா தான் லீகல் பேசிஸ் பிரெஞ்ச் டிரான்ஸ்போர்ட் கோட் டெஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ்.
இதுக்கு சோ இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாமே யூஸ் பண்றத வந்து பிரான்ஸ் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ப்ரோஹிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதனாலன்னா அங்க ரொம்ப சைலண்டான ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா வரும் அப்படிங்கிறதுனாலயும் அங்க வந்து டக்குனு டிரைவரால என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் ஸ்டாப் பண்ண முடியாது அவ்வளவு ஃபாஸ்டா வர ட்ரெயின் அப்படிங்கிறதுனாலயும் அங்க டெத் பர்சன்டேஜ் அதுவும் இந்த மாதிரி ட்ரெயின்னால நடக்கிற ஆக்சிடென்ட் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லா கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ல வந்து யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேல ஒரு பெரிய ஃபைனும் அவங்க மேல கேஸும் வரது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இந்த லா கேட்கும் போது நம்மளுக்கு வந்து லைட்டா ஃபெமிலியரா இருக்கா மாதிரி தான் ஃபீல் ஆகும். சோ இது என்னன்னா சீட் பெல்ட் போட்டிருக்கணும். சீட் பெல்ட் போடணும் நம்ம இதுல என்னமா இருக்கு, இதெல்லாம் இந்தியாலே இருக்கே உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஆனா கார்ல இருக்க எல்லாருமே சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கறது வந்து ஆஸ்திரேலியால ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இது எதனால அப்படின்னு பாக்கும்போது முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏர் பேக் வந்து ஆகும். சோ ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லயா இருக்கட்டும் இல்ல பேசஞ்சர் சீட்லயா இருக்கட்டும். இங்க வந்து எப்பவுமே சீட் பெல்ட் போட்டு தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நம்ம இந்தியால இல்ல மத்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு காமனான ரூல். இதுவே பின்னாடி இருக்கவங்களும் அவங்க சீட் பெல்ட் போட்டிருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு சீட் இருக்கணும். அந்த சீட்லயும் அவங்க பெல்ட்டால ரொம்ப சேஃபா வச்சிருக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப போலீஸ் வந்து திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணி நம்மளோட காரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி இருக்கவங்களோ இல்ல பின்னாடி உட்காந்துருக்க பேக் சீட்ல உட்காந்துருக்க யாராச்சும் சீட் பெல்ட் போடாம இருந்தாங்க அப்படின்னா நம்ம மேல ஃபைன் பே பண்ண வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த டிரைவர் மேல ஒரு பெரிய கேஸ் போடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது கனடா. கனடா அப்படின்னு சொன்னாலே ஃபாரஸ்ட், ஃபால்ஸ், அதுக்கப்புறமா வைல்ட் லைஃப் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். சோ இதை வச்சுதான் நம்ம ஒரு லா பார்க்க போறோம். கனடால நம்ம வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு இல்ல வைல்ட் லைஃப் கிரீச்சர்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் ஃபுட் வந்து கொடுக்குறோம் இல்ல நம்மளுக்கு நம்ம வந்து அதுக்கு ஃபீட் பண்றோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்றோம், ஒரு நல்ல விஷயமா சோஷியல் சர்வீஸா நம்ம பண்றோம் அப்படின்ட்டு போயிட்டு செய்யறதுனால நம்ம மேல கேஸ் வரும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கரெக்ட். நீங்க வந்து கனடால போகும்போது நார்மலா ரேண்டமா நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸ பார்க்கலாம். டீர்ஸ் பார்க்கலாம், இல்ல மங்கீஸ் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ பார்க்கலாம். சோ இந்த மாதிரி அனிமல்ஸ பார்க்க போகும்போது நான் ஏதாச்சும் ஒரு அதுக்கு பிஸ்கெட்டோ இல்ல சிப்ஸோ நான் ஃபீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க இறக்க குணத்தால நீங்க எடுத்து கொடுக்கறதுனால உங்க மேல போலீஸ் வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்ல நீங்க வந்து ஃபைன் வந்து பே பண்ற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அனிமல்ஸ் வந்து எப்பவுமே ஹியூமன் மேல டிபெண்ட் ஆகியிருக்க ஒரு கிரீச்சர். இப்ப நம்ம ஏதாச்சும் கொடுக்குற ஃபுட் வந்து அந்த அனிமலுக்கு செட் ஆகல இல்ல நம்ம கொடுக்க போற ஃபுட்னால அனிமல்ஸ்க்கும் அதுங்களுக்குள்ளேயே இருக்க அனிமல் ரெண்டுத்துக்குமே சண்டை வரலாம். இல்ல அது வந்து நம்மள வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணலாம். இல்ல நம்ம அந்த அனிமல்ஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீசன்காகவும் இவங்க வந்து வைல்ட் லைஃப் ரொம்ப பாதுகாத்து வைக்கணும். அதனால கனடா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. சோ கனடால வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு இல்ல நம்ம ரோட்ல பாக்குற அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணா அதுவுமே ஒரு ஒஃபென்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 10 கண்ட்ரீஸ்ல இருக்க ஒரு ஷாக்கிங்கான ரூல்ஸ் வந்து பார்த்திருப்போம். இதுல வந்து நம்ம கண்ட்ரிக்கு இந்த லா கொண்டு வந்தா நல்லா இருக்கும், இல்ல இந்த மாதிரி லால வந்து நான் கண்டிப்பா மாட்டிடுவேன்ப்பா, இந்த கேஸ்ல நான் மாட்டிடுவேன்ப்பா அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்க தேவி, இது தேவிஸ் இன்சைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேவிஸ் இன்சைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.